தேவனை ஆராதிக்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதித்து நல்வழிப்படுத்தி நடக்க வேண்டியதான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்த. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் உருமாற்றட்டும், அவருக்கு ஏற்ற பிரகாரமாய் நம்மை பணிந்து கொள்ளட்டும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்பதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். கடந்த வாரத்திலே ஆண்டவர் அதே அதிகாரத்திலே 14-15வது வசனத்தை கொண்டு நம்மோடு கூட இடைப்பட்டார். தேவனிடத்திலே கேட்டபொழுது, ஆண்டவரை, எப்பொழுதுமே இதுவரைக்கும் என்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையிலே அல்லது கிறிஸ்தவ இந்த ஓட்டத்திலே அனுபவத்திலே நான் கேட்டதான எல்லா செய்திகளும் தேவ பிரசங்கங்களும் இந்த 15வது அதிகாரம் 13வது வசனம் தொடங்கிதான் இருந்திருக்கிறது. உப்பை குறித்தும் வெளிச்சத்தை குறித்தும் ஒன்றாய் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் ஏன் இதை பிரித்து பேச வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது தான் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். அநேக காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில மாற்றும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். நேற்று கூட வார்த்தைகளே கர்த்தர் அநேக காரியங்களை எனக்கு சொல்லி தந்து மாற்ற கர்த்தருக்கு அனுக்கிரகம் செய்தார். எப்படி ஒளியானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் நம்மோடு பேசி நாம் எப்படி உலகத்திற்கு மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பிரசங்கித்தார். இந்த நாளிலே உப்பானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேச சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உப்பை பற்றி தெரியாதவர்கள் இல்லை. தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, உப்பில்லாத பண்டம் சொல்லுங்க குப்பை. உப்பில்லாத எதுவா இருந்தாலும் அது என்னவா இருந்தாலும் அது என்ன செய்யணுமா, குப்பைக்கு போடத்தான் உதவுமே ஒழிய அதை வைக்கிறதுக்கு உதவாது. அதே நேரத்தில் உப்பிட்ட பதார்த்தங்களை அநேக நாட்களாய் நாங்கள் வைத்திருக்க முடியும். அதற்கு ஒரு உதாரணம் கருவாடு. நன்றாய் உப்பிடப்பட்டு நன்றாய் காய வைக்கப்பட்டதான அந்த கருவாட்டை அநேக நாட்கள் வைத்திருக்க முடியும். அதே கருவாட்டை கொஞ்சம் தண்ணி விழுந்தா போதும், மறுபடியும் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது போலதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டுமா, உப்பிடப்பட்டதா இருக்க வேண்டும். இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நன்றாய் பதிவுபடி எல்லாரும் ஒரு விஷயம் எழுப்பி நம்முடைய பிள்ளைகள் பாடி தேவனை ஆராதித்துதான் அந்த பாடலை மறுபடியும் நாங்கள் பாடி தேவ பிரசன்னத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருவோம். எபினேஸ்வரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை என்பதான பாடலை பாடி தேவநாமத்தை நாங்கள் மகிழ்ப்படுகிறோம். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே கரங்களை தட்டி துணையாளரே ஆராதனை.
மறப்பேனும் உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. ஒரு விசை நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு எனக்காய் எங்களுக்காய் ஜீவன் தந்து இரத்தம் சிந்தி கொடுத்துதான் இந்த வெளியேற பெற்று பெரிதான ரட்சிப்பை நம்ம எந்த அளவுக்கு காத்து வந்திருக்கிறோம். என் ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒளி கொடுக்கும்படியாய், வெளிச்சம் கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். நம்முடைய ஒளி எத்தனை பேருக்கு பிரகாசித்திருக்கிறது. நம்முடைய ஒளி எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருந்ததான இருளை மாற்றியிருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் மறுபடியும் நானும் நாங்களும் உப்பாய் இருக்க வேண்டும், உப்பாய் மாற வேண்டும், உப்பாய் பலன் கொடுக்க வேண்டும், உப்பாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு கூட நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் இதுவரையிலும் கடந்து வந்த நம்முடைய வாழ்க்கையிலே உப்பாய் இருந்திருக்கிறோம். மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஒரு சுவை கொடுத்திருக்கிறோம். மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் வெளியிலே கொட்டப்படவும், நம் மீது ஏறி செல்லவும், நம்மை மிதிக்கவும் எத்தனை பேர் நம்மை கொடுத்திருக்கிறோம். சற்று ஆராய்ந்து இந்த வருஷம் ஆரம்பித்து பார்த்திருக்க 23 நாட்கள் முடிந்துவிட்டது. 23 நாட்களிலே நாம் என்ன செய்தோம், எதை சாதித்தோம்? 23வது நாளிலே நாங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் என்னுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை மாற்றும்படிக்கு, மாற்றப்படும்படிக்கு, தேவனால் பயன்படுத்தப்படும்படி நாம் விட்டுக் கொடுக்கவில்லை என்று சொன்னார். இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு தருணம் நம்முடைய வாழ்க்கையில வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி நமக்கு தெரியாது. எனவே தேவன் தாமே நம்மை ஆளுகை செய்யும்படியாக நம்மை அப்படியே நம்மை ஒப்புக்கொள்ளும். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தேரோ என்று நான் அழுதேனையா, மறந்தேரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா. உம்மை விட்டு எவ்வளவோ தூரப்படப்படுது, உம்மை புறக்கணித்து, உம்மை நிந்தித்து, உம்முடைய நாமத்துக்கு அவகீர்த்தி உண்டு பண்ணினப்படுது. ஆண்டவரே, என்னை தேடி வந்து அனைத்தீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனும் உமது அன்பை, நான் மறப்பேனும் உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே.
மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேன் உம் பாதத்திலே. ஆண்டவரே, என்னையும் எங்களையும் உம்மாய் மாற்றுகிறார். நாங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே சாரம் ஏற்றும்படி, அநேகருடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும்படி, அநேகருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி, பிரயோஜனமற்ற ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை கர்த்தர் நினைத்தருளினது போல இன்னும் அநேக ஆண்டவரே ஆலயத்துக்கு வெளியே, ராஜ்யத்திற்கு வெளியே, உடைய வருகைக்கு உட்படாதபடிக்கு உலகத்தின் போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை என் ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். அவர்களை ரட்சிக்க, அவர்களுக்கு உயிர் நீட்சியை கொடுக்க என் ஆண்டவருடைய ஜீவ புத்தகத்திலே அவர்களுடைய பெயர்களும் எழுதப்படும்படிக்கு அவர்களை உடைய ரட்சிப்புக்கு நேராய் நடத்த என்னையும் எங்களையும் பயன்படுத்துவீராக. இதன் மூலமாய் வருகிற எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவ சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? உப்பா இருக்கிறீங்களா? உப்பா இருக்கிறீங்களா? தண்ணியா இருக்கிறீங்களா? உப்பு தண்ணியா இருக்கிறீங்களா? நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுகிறதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது என்பதாய் பரிசுத்த வேதாகமம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அப்படியானால் நானும் நீங்களும் உப்பாய் இல்லை என்றால், உப்பாய் மாற்றப்படவில்லை என்றால், உப்பாய் பிரயோஜனப்படவில்லை என்று சொன்னால், வெளியிலே கொட்டப்படுகிறதுக்கும் மனுஷரால் மிதிக்கப்படுகிறதுக்குமே ஒழிய ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர்களாய் மாறி. இது என்னது? இது என்ன சொல்லுங்க? இது என்னது? சத்தமா? புல்பீட். தமிழ்ல தமிழ்ல பலிப்பீடம். பலிப்பீடம் எதற்கு? பலிப்பீடம் எதற்கு? நான் தமிழ்ல தான் பேசுறேன். தமிழ் புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? நம்முடைய திருச்சபையில ஆராதித்து ஒரு குடும்பம் உண்டு. சரியா? ஆரம்பித்த நாட்கள் முதல் கொண்டு ஒரு குடும்பம் ஆராதிச்சு. அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு மகன், அவன் வளர்ந்து வருகிறதான நாட்களிலே நாங்கள் செபித்தோம். அவனும் படித்தான், கற்றான், கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவனுக்கு தமிழ் புரியலையா? தமிழ் புரியலையா? பிறந்தது தமிழ் குடும்பத்துல, வளர்ந்தது தமிழ் குடும்பத்துல, பிறந்த நாள் முதல் கொண்டாய் ஆராதித்தது தமிழ் திருச்சபையில. ஆனால் ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவருக்கு தமிழ் புரியலை. அதனால இங்கிலீஷ் திருச்சபைக்கு போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஏன் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார்னு சொல்லி தெரியல, ஆனா ஞாபகப்படுத்தினார். காலையில குளிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் திடீர்னு ஒரு காரியத்தை சொன்னார். இதை கொண்டு போ அப்படின்னா. என்னத்தை கொண்டு போறது? இதை கொண்டு போனார். என்னது? வெல்வெட் சோப். சரியா? என்னுடைய பிள்ளைகள் சரியா, சின்னவர் கிடையாது, மூத்தவர், இந்த அளவு சோப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டார். இவ்வளவு பெருசா இருக்கும் பொழுதே அடுத்த சோப்புக்கு போயிடுவார். ஆனா நான் இந்த சோப்பை கொண்டு இந்த 3 நாளை குளிப்பேன். இது இன்னைக்கு நான் காலையில போட்டு குளிச்சேன் சோப்பு. இன்னைக்கு இதை கொண்டு வரலன்னு சொன்னா 2 நாள் போட்டு குளிச்சுட்டு 3ஆவது நாள் இதையே தும்புல வச்சு தேய்ச்சி குளிச்சு சோப்பை எப்படியாவது இல்லாம ஆக்கணும். இது போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. புரியுதா? கரைய வேண்டும். இது கரைஞ்சாதான் இதுல இருந்து என்ன வரும்? நுர வரும்.
அதே போல மெழுகுதிரியானது எரிந்து தன்னை உருக்குலைத்து அழிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதாய் மாறும். அப்ப இந்த சோப்பை கொண்டு போட்டு குடிச்சாதான் நம்முடைய மேல இருக்கிற அழுக்கு போகும், கொஞ்சமாயினும் வாசம் வரும். இந்த பணிப்பிடத்துக்கு முன்பதாய் நிற்கிறதுக்கு முன்பதாக வருகிறதுக்கு முன்பதாய் 10 நிமிஷம், குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கணும். நின்று நம்மளை பார்க்கணும். 10 நிமிஷமா, அதுவும் கண்ணாடிக்கு முன்னாடி உங்க முகத்தை நீங்களே பார்க்கிறதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். என் முகத்தை எனக்கே பார்க்க பிடிக்காது சில நேரங்கள், அது வேற விஷயம். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய தலை முதல் கொண்டே கால் வரையிலும் எப்படி இருக்கிறது, என்னுடைய நான் அணிந்திருக்கிறதான ஊழியத்துக்கு வந்த நாள் முதல் கொண்டு இதுதான் என் ட்ரெஸ். அதுக்கு முன்பதாக விதவிதப்பட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டதான டை இருக்கு. கொடுத்தது போக மீதமாக இருக்கிறது. கோட் போட்டு வேலை செஞ்சாச்சு, டை கட்டி வேலை செஞ்சாச்சு, எப்படி எப்படி எந்தெந்த ஆட்களோட பழகணுமோ எப்படியெல்லாம் இருக்கணுமோ எல்லாம் இருந்தாச்சு. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் என்று கர்த்தர் தன்னுடைய ஊழியத்திற்கு அழைத்தாரோ அன்று வெளியே போட்ட ஷர்ட் இன்னைக்கு வரை இப்படிதான். 4ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று ஒரு ஆலயத்தில் தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பு வந்த பொழுது அந்த பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் வரும் பொழுது கோட் போட்டு வாங்க. ஏன்னா டிவில எல்லாம் வராங்க, மீடியால எல்லாம் வராங்க, எடுப்பாங்க. கண்டிப்பா நான் அந்த கூட்டத்துக்கு போக போறது கிடையாது. கோட் போட்டு தேவனை ஆராதிக்கிறதுக்கு தேவன் அழைக்கவில்லை. மீடியா வராங்கன்னு சொல்லி கோட் போட்டதுனால என்ன நடக்க போகுது? தேசத்தில் ஏதாவது மாற்றம் வரப்போகுது? தேசத்தில் நன்மை நடக்க போதா? தேசத்து தலைவர்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட வேண்டும். உன்னுடைய ராஜ வஸ்திரம் என்ன வஸ்திரமாய் மாற வேண்டும்? என்ன வஸ்திரமாய் மாற வேண்டும்? சாக்கு வஸ்திரமாய் மாற வேண்டும். அப்படி ஆயும் வஸ்திரங்கள் மாற்றப்பட்டு கிழிக்கப்பட்டு சாம்பலிலே உட்கார்ந்து புலம்பும் பொழுது கர்த்தர் கேட்பார். மீடியா வருதுக்காக ஜெபம் பண்ணி எத்தனை பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கப்படுறது கிடையாது. என்னுடைய நல்ல உறவில் இருக்கிற ஒரு தேவ மனுஷன், மூத்த தேவ மனுஷன், ஊழியத்தில் ஒரு ஒரு இலக்கை அடைந்த ஒரு தேவ மனுஷன் ஆன பொழுது நான் ஏன் சொல்லுகிறேன், இதை கர்த்தர் விரும்புகிறது கிடையாது. ஆண்டவர் சொன்னதான காரியங்களை யார்னாலும் பரவாயில்ல சொல்லும்படியாய் கர்த்தர் சொன்னது நிமித்தமாய் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே ஆராதனை தேவனுக்கு மகிமையாக இருந்தது. ஆனாலும் இன்னும் மாற்றப்பட வேண்டியதான ஸ்தானங்கள் உண்டு. நான் பிள்ளைகளோடு கூட பேசு. இப்ப நாங்கள் தேவ சமூகம் நாங்கள் வந்து நிற்கிறது பழிப்பிடத்தில். பழிப்பிடத்திற்கு ஏன் வந்து நிற்கிறோம்? நாங்கள் துண்டங்களாய் வெட்டப்படுகிறது. துண்டங்களாய் வெட்டப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறதான ஆடோ மாடோ சொல்ல முடியாது. என்ன அப்படி வெட்டாது இப்படி வெட்டாதுன்னு சொல்ல முடியாது. பழி செலுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து விட்டால் அந்த பழி செலுத்தப்படுகிறதான அந்த ஜந்துவானது, அந்த உயிரானது, அதை வெட்டுகிறவன் எப்படி வெட்டுகிறானோ, அதை வெட்டுகிறவனுக்கு எப்படி வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதோ அதன்படி வெட்டப்பட்டு அதிலிருந்து வேறு பிரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் வேறு பிரிக்கப்பட்டு பாளையத்திற்கு வெளியே கொண்டு சுட்டரிக்கப்பட வேண்டும். மிகுதியானதை பலிபீடத்தில் சுட்டரிக்க வேண்டும். இரத்தத்தை பலிபீடத்தை சுற்றிலும் ஊற்றப்பட வேண்டும். இதுதான் முறை. அப்படின்னா நாங்கள் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது நாங்கள் எப்படி நிற்க வேண்டும்? தேவனை ஆராதிக்கும் பொழுது நாங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும்? நாங்கள் சபைக்கு வரும் பொழுது நம்முடைய நடை எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. ஆலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். அப்படியே வரும் பொழுது ஒரு எட்டு போய் கறிக்கடையில 2 கிலோ வச்சிருங்க, அப்படியே அந்த கடையில போயிட்டு நான் வருவேன் 2 பான் இருக்கட்டும், இதெல்லாம் ஆலயத்தை கிளம்பிட்டே நேரம் ஆலயத்தை வரும். வேற வழியே கிடையாது. நடையை இப்படியான அநேக ஒழுங்குகள் வேதத்தில் சொல்லப்படும். அதே போலதான்
நானும் நீங்களும் தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் முன்குறிக்கப்பட்ட நானும் நீங்களும் உப்பா இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? சிஸ்டர் டேசி மன்னால இருக்கலாம், அவங்களுக்கு தெரியும் எப்படி உப்பு செய்யறதுன்னு சொல்லி இல்ல. அந்த இடத்துல நிறைய உப்பளங்கள் உண்டு. அந்த உப்பளங்களிலே எப்படி அந்த உப்பு காய் எப்படி வழி சமைப்பார்கள், அந்த தண்ணியை எப்படி உள்ளே கொண்டு வருவார்கள், அந்த உள்ளே கொண்டு வரப்பட்ட தண்ணீரை எப்படி பாத்தி கட்டி அதை சேமிப்பார்கள், சேமிக்கப்பட்டதான உப்பு எப்படி பதமிடப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு விளக்க போவதில்லை. கூகுள் கிட்ட போய் கேளுங்க, கூகுள் சொல்லி தரும். சரியா? எல்லாம் அதை தான் கேட்கறாங்க. சில நேரங்கள் சுத்தி ஓட்டுவோம். அதனால கூகுள்கிட்ட கேட்கும் பொழுது கவனமா இருக்கும். இந்த உப்பினால் சில பலன்கள் பயன்கள் உண்டு என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அந்த பயன்கள் என்ன என்று சொன்னால் லேவியராகமம் 2வது அதிகாரம் 13வது வசனம். லேவியராகமம் 2வது அதிகாரம் 13வது வசனம். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. புரியுது அந்த வசனம்? நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. நீ தேவனுக்கு படைக்கிற எந்த போஜன பலியானாலும் அது உப்பினால் சாரமாக்கப்பட வேண்டும். உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. அநேகமான நேரத்தில் நம்முடைய சபை மக்கள் இன்னும் வேதத்திற்கு கீழ்ப்படிந்து சபைக்கு வரும் பொழுது வெறுங்கையோடு கூட வராமல் சிலர் காணிக்கைகளை கொண்டு வருவீங்க. அப்ப நீங்க நினைக்கலாம், உப்பு என்னத்துக்கு? உப்பு அது ஒரு சின்ன வேலை தானே, பாஸ்டர் வாங்கிக்குவாங்க. நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க நினைக்க வேண்டிய ஒரே காரியம், நீங்க பாஸ்டருக்கு படைக்கும், கர்த்தருக்கு உப்பு. போஜன பலியா இருக்கட்டும், சமாதான பலியா இருக்கட்டும், தகன பலியா இருக்கட்டும், எந்த பலியானாலும் அந்த பலி செலுத்துகிறது கர்த்தருக்கு. அப்ப நாம் கொடுக்கிறதான இந்த பலியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படைக்கிறதான பலியிலே உப்பு குறையக்கூடாது. அப்படின்னு சொன்னா நாம் தேவ சமூகத்துக்கு பலியாய் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில உப்பு குறையக்கூடாது. நம்ம உப்பால் சாரம் ஏற்றப்பட்டவர்களா இருக்கும். முன்ன கல்லுப்பு பார்த்துருக்கீங்களா? கல்லுப்பு போட்டு ஒரு சிரட்டையில வைப்பாங்க. நல்லா அந்த சிரட்டையை சுத்தப்படுத்தி அந்த சிரட்டையில உப்பை போட்டு தண்ணியை ஊற்றி அடுப்புகிட்டே வச்சிருவாங்க. அந்த உப்பு அப்படியே வளைஞ்சு 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 உப்பு அப்படியா படிஞ்சு அது ஒரு கால ஒரு ஸ்டாண்டா வந்துடும். கடைசியில என்னுடைய ஆட்சியினுடைய தாத்தாவினுடைய வீட்டிலே நான் பார்த்துருக்கிறேன். இப்ப அந்த உப்பு கண்ணும் கிடையாது, உப்பு சரட்டையும் கிடையாது இல்லையா? ஆனா இப்ப என்ன உப்பு? தூள் உப்பு, இன்ஸ்டன்ட். அப்படி அள்ளியாச்சு போட்டாச்சு. முன்ன கரைக்கணும், கழுவணும், ஊத்தணும், நிறைய வேலை. இப்ப அப்படி கிடையாது. அந்த உப்பையே போடாத எத்தனையோ இருக்குது. ஐயோ மறந்துட்டேன், அவ்வளோ லேசா வந்தோம். உப்பு போடாதவங்களும் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் உப்பு அதிகமா போடுறவங்களும் உண்டு. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் தேவ சமூகத்தில் பலியாய் வரும் பொழுது, பலியாய் உப்பு கொடுக்க வரும் பொழுது நாம் உப்பை எப்படி கொடுக்கணுமா? குறைபடாத குடிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் வேர்க்க விறுவிறுக்க தேவனை ஆராதிக்கிறீங்க? சொல்லுங்க. பபா மாதிரி ஆராதிக்கிறது, பபா மாதிரி. வேதம் சொல்லுகிறது, தேவனை ஆராதிக்கும் பொழுது முழு ஆவியோடும், முழு சொல்லுங்க வசனம் தெரியுமா தெரியாது? முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சத்தமா, முழு பலத்தோடு. எத்தனை பேர் இன்னைக்கு முழு பலத்தோடு ஆராதிச்சு? அப்படி ஆராதிச்சிருந்த கூற கலண்டு மைக்க வச்சிருந்தவங்களோட சத்தமே வெளியில வரல. இதுக்கு முன்ன நாங்க மைக் இல்லாம ஆராதிச்சோம். பாஸ் ஜெகனுடைய தயவினாலே நாங்க மைக்கோட கூட ஆராதிச்சிருக்கோம். அவங்க என்னைக்கு இந்த சபையில போவாங்களோ அன்னைக்கும் மைக்கும் போயிடும்.
ஆனால் கர்த்தர் கொடுத்த மைக் சோதரம் இன்னும் இருக்குது. எத்தனை பேருக்கு உயர்த்தி ஆராதிக்க முடியுது? காத்து வரல. கொஞ்ச நேரம் ஆராதிக்கும் பொழுது கால் வலிக்குதான், இடுப்பு வலிக்குதான். ஜீவனை கொடுத்த தேவனை ஆராதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிற பிரகாரம் உப்பு குறைவுபடக்கூடாது, வேர்த்து ஒழுகணும். எத்தனை பேர் அப்படி ஏசியில் ஆராதிக்கலாம்? உங்க சபையில் ஏசி இருக்குதா? இல்ல, அப்ப நாங்க அந்த சபைக்கு போறோம். ஏன்? அங்கதான் ஏசி இருக்குது. தேவனை ஆராதிக்க வேண்டுமா? நீ மலை உச்சிக்கு வர வேண்டும். அதிகாலமே எழுந்து புறப்பட்டு ஆயத்தத்தோடு கூட தேவன் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும். அவர் எத்தனை மணிக்கு வருவாரோ தெரியாது. அவர் வரும் வரைக்கும் நீ மலையிலே காத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி வாங்க? அப்படியே வந்தாலும் ஆறுதலா மெதுவா கலட்டி வச்சுட்டு செல்ப ஒய்யாரம் உள்ளவார். எதுக்கு வரீங்க? தேவனை ஆராதனை. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான அவயவங்கள், நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான வியாதி வருத்தங்கள், பலவீனங்கள் எல்லாம் குறைவுபட்டு போக வேண்டுமானால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த உப்பு தேவனுக்கு காணிக்கையாய் செலுத்தப்பட வேண்டும். தேவனை ஆராதிக்கும் பொழுது கம்பீரமாய் முழு பலத்தோடு கூட ஆராதிக்கும். அப்பொழுது வியாதி வருத்தங்கள், பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஜோஷுவா சோமி நடக்க வேற எலும் வேற டென்ஷன் ஆகிடுவார். அவர் என்ன மாதிரி கையை பிடிங்க அவர் எழுப்புறதுக்கு. ஆனாலும் ஜீவனோடு கூட இருக்கும் வரையும் தேவனை நாங்கள் தேடுவோம். இப்ப நாங்கள் பலி செலுத்தும் பொழுது அந்த உப்பானது இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்களோ அல்லது எந்த ஒரு காரியங்களும் வருகிறதுக்கு வாய்ப்பில்லை. யோபு எழுதின புத்தகம், யோபு 6வது அதிகாரம் 6வது வசனம். ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டு. யோபு கேட்கிறார், ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடும். எந்த ஆகாரமானாலும், எவ்வளவு நல்ல சாப்பாடானாலும், அதை சமைச்சு வச்சு அந்த சாப்பாட்டுக்கு உப்பு போடலன்னு சொன்னா சாப்பிட முடியுமா? முடியாது. அப்ப அந்த உப்பானது நம்முடைய ஆகாரத்துக்கு எவ்வளவு என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். உப்பு எவ்வளவு பிரயோஜனம் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு நானும் நீங்களும் எவ்வளவு அவசியமானவர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது? உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த விதம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியுமா நீங்க எப்படி பிறந்தீங்கன்னு சொல்லி? பிறந்த பொழுது நீங்க எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. நாங்க சின்ன பிள்ளை. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த விதம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை. தொப்புள் கொடி முதலாவது என்ன செய்யப்பட வேண்டும்? அறுக்கப்பட வேண்டும். தாக்கி ஒரு கிளிப் ஒன்று போட்டுருவான். என் பிள்ளைகளுடைய கிளிப்பை நான் இன்னும் வச்சிருக்கேன். கொஞ்சம் பேக்ல போட்டு பேர் எழுதி வச்சிருக்கேன், எவிடன்ஸ். என் பிள்ளைக்கு தொப்புள் கொடி இருந்துச்சு அப்படின்றதுக்காக. நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை.
புள்ள பிறந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சுடு தண்ணி கிடையாது, பச்சை தண்ணியில முக்கி எடுப்பாங்க. அந்த முக்கி எடுக்கும் பொழுதுதான் சில பிள்ளைகள் வீறிட்டு அழும். சில பிள்ளைகள் தாயுடைய வயிற்றிலிருந்து வரும் பொழுது சத்தம் இருக்காங்க. அந்த பிள்ளை சத்தம் கொடுக்கிறதுக்கு, அந்த பிள்ளைக்கு அந்த மூச்சு வருகிறதுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? தண்ணீரினால் முக்கி எடுக்கப்பட, குளிப்பாட்டப்பட வேண்டும். அடுத்தது உப்பினால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. அது நமக்கு தெரியாது, அது ஒரு செய்தது கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உப்பினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? எந்த ஒரு கிருமியும் பிள்ளையை தாக்காதபடி. உப்பு அவ்வளவு முக்கியம். அது போல ஒரு பகுதியிலே விஷக்கிருமிகளோ கொள்ளை நோய்களோ எதுவுமே வராதபடிக்கு காக்கப்பட நானும் நீங்களும் ஒரு பகுதியிலே உப்பா இருக்க வேண்டும். அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் உன்னுடைய தொப்புள் உலகத்தோடு கூட இருக்கிற அந்த உறவு இல்லையா? தாய்க்கும் பிள்ளைக்கும் உறவு எதனால வருது? உள்ள இருக்கிற பிள்ளைக்கும் தாய்க்கும் உள்ள உறவு எதனால உண்டாயிருக்கிறது? தொப்புள் கொடியினால், கையினால, கால்னால, இதனாலையும் கிடையாது. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு தொப்புள் கொடி. அப்ப அந்த தொப்புள் கொடி உலகத்தோடு கூட இருக்கிறதான அந்த உறவு துண்டிக்கப்படுகிறதற்கு நானும் நீங்களும் இந்த உலகத்திற்கு ஒரு கருவியாய் பயன்படுத்தப்படுது. நான் என்னை உங்களை ஆண்டவரிடத்தில் வச்சிருக்கிறது உலகத்தோடு கூட ஒன்றித்த வாழ்வு வாழ்கிறதான ஜனங்களுடைய தொப்புள் கொடிகள் அறுக்கப்பட்டு தேவனோடு கூட சாரம் ஏற்றப்பட வேண்டும். அதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த. இன்னும் நம்மளே சாரம் ஏற்றப்படல. நம்ம தொப்புளே கொடி எங்க இருக்குது? நம்ம தொப்புள் கொடி இன்னும் எங்க ஓட்டிட்டு இருக்குது? உலகத்தோட தான் இருக்குது. ஆத்துல பாதி, சேத்துல பாதி. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. அதுவும் வேணும், இதுவும் வேணும், கூடும் வேணும், மீசையும் வேணும். இதுதான் நம்முடைய இன்றும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. அனைவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அதுவும் செய்யணும், இதுவும் செய்யணும். அப்படி இருக்க முடியாது. அதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கவில்லை. துணிகளினால் சுற்றப்படவும் இல்லை, உப்பால் சாரமேற்றப்படவும் இல்லை, துணிகளினால் சுற்றப்படும். ரட்சிப்பு என்கிறதான வஸ்திரம் இன்னும் தரிக்கப்படவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டோம். குமாரனுடைய சாயல் உங்களிடத்தில் இருக்கிறது. இந்த மகிமையின் சாயலை நோக்கி முன்னேறி போய் கொண்டிருக்கிறீங்களா? ஏதாவது மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருதா? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னும் நாங்கள் உப்பாய், தேவன் எதிர்பார்க்கிறதான உப்பாய் மாறவில்லை. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எசேக்கியேல் 47வது அதிகாரம் 24வது வசனம், 43வது அதிகாரம் 24வது வசனம். அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக, ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக்க கடவர்கள். என்ன செய்யணுமா? எசேக்கியேல் 43:24 என்ன சொல்லுகிறது? அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக. உங்களை கொண்டு வந்து, உங்களுக்கு உண்டானவைகளை கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியிலே பலியிட வேண்டும். ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இட கடவர்கள். ஆசாரியர்கள் என்ன செய்யணும்? என்னதான் நாங்கள் உள்ள வந்தாலும் ஆசாரியர்கள் உப்பை உங்கள் மீது தூவி என்ன செய்ய வேண்டும்? உங்களை கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். அதான் நாங்கள் பண்ணிட்டோம். அதுக்கு தான் இவ்வளோ பாடுகள். ஏன்? அப்பொழுதுதான் அந்த பலியை கர்த்தர் சொந்த வாசனையாய் அவர் அங்கீகரிக்கிறார். ரெண்டையும் ஒன்னா சேர்த்து சொல்லியிருந்தா உங்களுக்கு முழுசமா சொல்ல முடியாது. அதுவும் 1 மணி நேரத்தில் சொல்ல முடியாது. ஆனால் முடிந்த அளவு உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். எஸ்ரா தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். எஸ்ராவின் புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளைக்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சை ரசம், எண்ணெய் முதலானவைகளை தினம் தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவுள். ஆண்டவருக்கு என்ன பலி செலுத்தணுமா? இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சது
ஆடு மாடு இதுகள் தான் ஆண்டவருக்கு தகன பலியாய் செலுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது உப்பையும் நீங்கள் செலுத்த. எப்படி உப்பை செலுத்துவீங்க? நீங்கள் சாரம் உள்ளவர்களாக இருந்தால்தான் அது பலி செலுத்த உகந்ததாய் மாறும். அப்படி நீங்க சாரமற்றவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் பலி செலுத்துகிறதற்கு தகுதியற்றவர்கள். ஆட்டுக்கோ மாட்டுக்கோ திராட்சை ரசத்துக்கோ எண்ணெய்க்கு மேல போடுறதுக்கு நீங்கள் தகுதி இல்லாதவர்களாய் போய்விடுவீர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கை உப்பாய் இருக்க வேண்டும். அந்த உப்பு எப்படியா இருக்க வேண்டும்? சாரம் உள்ளதா இருக்க வேண்டும். சாரமற்று போனால் அது என்ன நடக்கும்? எதுக்கு உதவும்? வெளியிலே கொட்டப்படவும் மனுஷரால் மிதிக்கப்படும். நீங்க யோசிச்சு பாருங்க, எதை செய்தாலும் எப்பயா எல்லாரும் என்ன குத்தம் சொல்லிட்டே இருக்காங்க. யாருக்குமே என்ன பிடிக்கிறது இல்லை. எல்லாரும் என்ன ஒரு வித்தியாசமா பார்க்கறாங்க. காரணம் என்ன? காரணம் என்ன? உன்னிடத்திலே சாரம் இல்லை. அதனால உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. எனக்கு விரோதிகளே கிடையாது. இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம், ஆனா எனக்கு விரோதிகள் கிடையாது. மற்றவங்களை என்ன விரோதியை பார்த்தா எனக்கு அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் என்று சொன்னால் நான் சாரமேற்றப்பட்டவனாய் இருக்கிறேன். அதனால் எனக்கு விரோதிகள் கிடையாது. முன்னெல்லாம் சில காலங்களுக்கு முன்பதாக, சில வருஷங்களுக்கு முன்பதாக சொல்லலாமே, அடிக்கடி உங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. எங்கேயாவது இப்படி போற வழியில அப்படி வந்து என் பிள்ளைகள வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சிலருடைய வார்த்தைகளின் நிமித்தமாய், சில காரியங்களின் நிமித்தமாய் இப்ப எல்லா வீட்டுக்கும் போறது கிடையாது. யார் வீட்டுக்கும் போறது கிடையாது. ஜெபம் வச்சா மட்டும் வீட்டுக்கு போறது, அப்படி இல்லைன்னு சொன்னா சும்மா சும்மா போயிட்டு வாங்க. ஏன்? ஒரு ஊழியக்காரனுடைய கால் உங்களுடைய வீட்டிலே பதியும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு ஊழியக்காரனுடைய கால் உங்கள் வீட்டிலே பதியும் பொழுது அந்த வீட்டிலே இருக்கிறதான யோர்தான்கள் வழிவிடும். ஒரு ஊழியக்காரனுடைய கால் உங்கள் வீட்டிலே பதியும் பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகும். ஆனா அந்த சமாதானம் வேணான்னு சொல்லும் பொழுது நான் வழியே போய் சமாதானம் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது, எனக்கு கிடையாது. ஏன் என்று சொன்னால் நான் ஊழியம் செய்கிறது தேவன். அந்த தேவன் என்னை உங்களுக்கு மேய்ப்பனாய் நியமித்திருக்கிறார். வேலைக்காரனா கிடையாது. என்னுடைய எஜமான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் என்னை உங்களை நடத்தும்படியாய், உங்களை மேய்க்கும்படியாய், உங்களை பராமரிக்கும்படியாய், உங்களை தேவனுடைய அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாகிய பரலோகத்துக்கு கொண்டு வரும்படியாய் நடத்தும்படியா தான் விட்டிருக்கிறார். இல்ல நான் வரமாட்டேன், இல்ல நான் இப்படிதான் இருப்பேனா, எனக்கு பிரச்சனை கிடையாது. கர்த்தர் சொன்னதை, கர்த்தருடைய வேலையை அவர் சொல்லுகிற பிரகாரமா நான் செய்கிறேன். நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவருக்கு. ஆண்டவரே இத்தனை ஆத்துமாக்கள் கொடுத்திருக்கிறீங்க, இத்தனை ஆத்துமாக்களுக்கு டெய்லி நான் ஜெபம் பண்றேன். என்னுடைய வேலையை நான் செய்கிறேன். ஒவ்வொருடைய தேவைகளுக்காய், ஒவ்வொருடைய பிரச்சனைகளையும் ஏன் பிரச்சனையா என் மைண்ட்ல வச்சுட்டு, உங்களுக்கு உங்க பிரச்சனை குடும்ப பிரச்சனை மட்டும்தான். உங்க குடும்பத்தில் 5 பேரா 5 பேர பிரச்சனை. ஆனா எனக்கு என் குடும்ப பிரச்சனை, உங்க குடும்ப பிரச்சனை, பிளஸ் என்னோடு கூட இருக்கிறவர்கள், என்னை சிநேகிக்கிறவர்கள், என்னிடத்தில் ஜெபிக்கும்படியா கேட்டுக்கொண்டவருடைய பிரச்சனை, அத்தனை பிரச்சனை என்ன இருக்குது. அப்ப பிபி உங்களுக்கு கூட எனக்கு கூட. அப்ப அவ்வளவு பேருடைய வாழ்க்கையும் சாரமாய் மாற்றும்படிக்கு என்னுடைய வாழ்க்கை சாரமேற்றப்பட்டதா இருக்க வேண்டும். அது சாரமேற்றப்பட்டதா இருந்தால் அந்த சாரமானது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும். நேற்று காலைல இருந்து சிஸ்டர் கோயிலாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இந்த லாக்டவுன் அப்படி இப்படி வந்தனால ஒரே பிரச்சனை. என் பிள்ளைங்க எத்தனை வகுப்பு படிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கே தெரியாது. நான் 6ஆம் வகுப்புக்கு போயிட்டேன்னா இன்னும் 5ஆம் வகுப்புல தான் இருக்கிறேனா அப்படின்றது தெரியல ரொம்ப பேருக்கு. எங்க ஜோஷுவா ஸ்கூல்ல வந்து இப்ப 6ஆம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான், புது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இன்னும் அநேக ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் பழைய கிளாஸ்ல தான் இருக்காங்க.
O level எக்ஸாம் முடிஞ்ச பிறகுதான் அடுத்த கிளாஸுக்கு போடுவாங்க. அப்ப இது குழப்பம் இல்லையா? ஒரு குழப்பமான நிலைமை. அப்ப கேட்டுதான் ஆகணும். அப்ப படிக்கிற இவ்வளவு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குதா, கொலெக்ஷனுக்கு போறாளா இல்லையான்னு சொல்லி கேட்கறதுக்கு அவங்கள்ட்ட இருந்து அத்தனை நம்பருக்கு அடிச்சாச்சு. அவங்க ஆன்சர் பண்ண நைட் தான் பேச. அப்ப அது ஒரு பிரச்சனை. அவளுக்கு எக்ஸாம் இருக்குதா இல்லையா, அவளுக்கு ஜோம் பண்ணணுமே அப்படிங்கிற அது ஒரு பிரச்சனை. அதுக்கு முன்புதான் ஐஸ்வர்யா அப்பா இறந்து போனார். நம்மோடு கூட சேர்ந்து ஆராதித்த ஐஸ்வர்யா அவருடைய தகப்பன் இறந்து போனார். அவளுடைய அப்பா இறந்து போனதை அவர் சொல்லல, ஸ்கூல்ல போன் பண்ணி சொன்னான். அவளுக்கு எடுத்து கொஞ்சம் பேசுங்க. நான் சொன்னேன் அவளோட நம்பர் என்னட்டு இல்லை, அனுப்பி கொடுங்க பேச அனுப்பணும்னு பேச. அவளை கேட்டு நான் சொன்னா எங்க கொழும்புக்கு தான் கொண்டு வரணும் அங்கிள், ஆனா எப்போ கொண்டு வரணும் எங்க வைக்கணும்னு சொல்லி தெரியாது. வந்த பிறகு லொகேஷன் அனுப்புறேன். இன்னைக்கு வர லொகேஷன் வருது. சரியா? அதனாலதான் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். இப்படி இறந்து போயிட்டாங்க, தகவல் தெரிஞ்சோன்னு உங்களுக்கு துரிதமாய் தெரியப்படுத்துறேன்னு சொல்லி இன்னைக்கு வரையும் தெரியப்படுத்தல. அதனால நான் உங்களுக்கு தெரியப்படுத்தவும் இல்லை. ஆனால் நானும் என்னோடு கூட சேர்ந்த என்னுடைய சிநேகித ஊழியர்களும் ஒரு மீட்டிங்குக்காய் போனோம். ஒரு லாயரை பார்க்கும்படியா போயிட்டு வரும் பொழுது சொன்னதான ஞாபகம், அந்த நீலா மல்சாலாவில வச்சிருக்காங்க. அப்படி அதை பாஸ் பண்ணி வந்துட்டு மறுபடியும் ஒரு போலீஸ்காரன் கேட்டு யூ டர்ன் போட முடியாத இடத்துல யூ டர்ன் போட்டு அந்த போயிட்டு ஒரு 5 ஊழியக்காரர்களாக போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளோ போனோம். 3 நிமிஷம் கூட இருந்திருக்காது. சரி, ஏன் ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருக்கக்கூடாது? என்ன ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளையினுடைய தகப்பனுடைய மரண வீட்டுக்கு போக முடியாமல் போச்சேன்னு சொல்லி யாரும் என்னை குற்றப்படுத்தவும் கூடாது, நான் குற்றமாய் உணர்த்தப்படவும் கூடாது என்கிறதுக்காய் போயிட்டு அன்னைக்கு போய் ஜெபம் பண்ணியாச்சு. வேற எந்த ஒரு கதையும் பேச்சுவார்த்தை கிடையாது. எப்படி ஆன்சி கர்த்தர் சொன்னார், அதை நடந்தார். அந்த தகப்பனுடைய உயிருக்கு உத்தரவாதம் யாரு? ஐஸ்வர்யா தான் சொல்லி ஆண்டவர் 2020 வருஷத்திலே இந்த திருச்சபையில இந்த பணிப்பிடத்திலே அந்த கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் பேசினார். என் ஆண்டவர் பேசுகிறார். இதுவரையிலும் அவர் சொன்ன காரியங்கள் அத்தனையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். கடந்த வருஷத்திலே பபிக்கு ஆண்டவர் பேசினார். எதிர்பாராத நேரத்தில் உடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும் சொல்லிட்டு மாதத்தையும் சொன்னார். அந்த குறிப்பிட்ட மாதத்திலே எதிர்பாராத விதமாய் ஜெனோஸ் பின்லாந்து போனாங்க. அதுக்கு பிறகு எதிர்பாராத விதமாய் சிஸ்டர் பாபி பின்லாந்து போனாங்க. எதிர்பாராத விதமாய் இல்ல, கர்த்தர் தீர்மானித்ததை கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்து முடித்தார். இந்த மாதத்தில 5ஆம் தேதி அவனுடைய திருமணமும் நேர்த்தியாய் நடந்து முடிந்தது. அங்க திருமணத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் கொரோனா, எல்லாரையும் இது பண்ணி வச்சிருக்கிறான், குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்கான். ஆனா சிஸ்டர் பாபிக்கு மாத்திரம் கொரோனா கிடையாது. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் கொண்டு போனாரு, ஆண்டவர் பாதுகாத்தார். பொண்ணுக்கு கொரோனா, அவங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு வந்த அவங்களுடைய தம்பிக்கு கொரோனா, அண்ணனுக்கு கொரோனா, அவங்களுடைய மதனிக்கு கொரோனா, எல்லாரும் கொரோனா வந்து. ஆனா சிஸ்டர் பாபிக்கு மாத்திரம் கொரோனா கிடையாது. எங்க இருந்து போய் இருக்கிறாங்க? ஸ்ரீலங்கா. கொண்டு போனது யாரு? நீ உப்பா இருக்கும் பொழுது அந்த உப்பிடப்பட்டதான உன்னுடைய சரீரத்துக்குள்ள எதுவுமே வர முடியாது. புரியுதா? அப்ப நாங்கள் கொடுக்கிறதான தேவனுக்கு செலுத்துகிற அந்த பலியிலே உப்பானது இருக்க வேண்டும். உப்பு யாரு? ஆமா, நான் உப்பாய் சாரம் உள்ளவனாய் இருந்தால் கர்த்தர் என்னை அங்கீகரிப்பார். நான் சரியான விதத்தில் தேவனை ஆராதித்தால், நான் சரியான விதத்தில் ஆராதனையை தேவனுக்கு கொடுத்தால், தேவன் என்னுடைய ஆராதனை சுகந்த வாசனையாய் அங்கீகரித்தார். எவ்வளவு கொடுக்கிறோன்றது கிடையாது, எப்படி கொடுக்கிறோன்றதான். சொல்லானது நான் அப்படி லட்சங்கள் கொடுக்கிறேன், ஆயிரங்கள் கொடுக்கிறேன், கோடிகள் கொடுக்கிறேன், ஆண்டவருக்கும் ஒன்றும் தேவை கிடையாது. ஏனென்றால் வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது என்றதான் ஆண்டவர். அதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். ஒரு வருஷத்துல 7,20,000 ரூபாய் 40,000 வாடகை மாத்திரம் கொடுக்கிறேன். பணக்காரனா கிடையாது, சொந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த செலவு கிடையாது. ஆனா நான் உங்களை காட்டிலும் 7,20,000 ரூபாய் அதிகமா செலவு பண்றேன். வாடகை வீட்டில் இருக்கிற எல்லாரும். அது இல்லாம கரண்ட் பில், தண்ணி பில், பிள்ளைகளுடைய காரியங்கள் எவ்வளவு.
அந்த அளவுக்கு கர்த்தரனை நேர்த்தியாக வைத்திருக்கிறார். ஒன்றும் கிடையாது, பேங்க்ல பேலன்ஸ் கிடையாது, ஆனால் கர்த்தர் தேவைக்கு ஏற்ப அவர் கொடுக்கிறார். எஸ்ராவின் புத்தகம் 7வது அதிகாரம் 21 தொடங்கி 23 வரையிலும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் 22வது வசனம் சொல்லுகிறது, வேண்டிய உப்பையும் தாமதம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். நம்ம கொடுக்கிற உப்பை எப்படி கொடுக்கணுமா? எஸ்ராவின் புத்தகம் 7வது அதிகாரம் 21, 22, 23வது வசனத்துல 22வது வசனம் சொல்லுகிறது, வேண்டிய உப்பையும் தாமதம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். நம்ம கொடுக்க தாமதிக்கப்படும், கர்த்தருக்கு செய்ய தாமதிக்கக்கூடாது, கர்த்தருக்காய் பிரயாசப்பட தாமதிக்கக்கூடாது, சுவிசேஷம் சொல்ல தாமதிக்கக்கூடாது, மற்றவருடைய வாழ்க்கையில இருக்கிறதான பிரச்சனைகளை தீர்க்க தாமதிக்கப்படக்கூடாது. ஆண்டவர் என்ன வசனம் என்ன சொல்ல? வேண்டிய உப்பை தாமதம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். நாளைக்கு பார்த்துக்க, சில நேரங்கள்ல அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. சில வருஷங்களுக்கு முன்புதான் ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போகும்படியா சொன்னார். டைம் சரியில்லை, அப்படி இல்லைன்னா நான் சாத்திரக்காரங்கிட்ட போய் கேட்கல, அதாவது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாயந்தரம் ஆகிறது நிமித்தமாய் நான் என்ன செஞ்சேன், சரி ஒரு லேட் ஆயிடுச்சு தானே, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தது நிமித்தமாய் அதிகாலையிலே ஒரு கால் வருது, மாஸ்டர் டிக்கெட் எடுத்துட்டான். அதிலிருந்து கர்த்தர் எதையாகிலும் சொன்னார், அந்த காரியம் அது எவ்வளவு லேட்டானாலும் சரி, அது எவ்வளவு கொடுக்க முடியாத கிரயமானாலும் சரி, என்னால் முடிந்தால் கண்டிப்பாக நான் செய்கிறோம். ஏன்? என் நிமித்தம் அந்த இடத்திலே ஒரு பாதிப்பு அல்லது அவர்களுக்கு வர வேண்டியதான ஆபத்திலிருந்து காக்க முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது அவருடைய பிரச்சனைகளுக்கு கொடுக்க தேவையான தீர்வை கொடுக்க முடியாமல் போனால் நான் அவர்களுக்கல்ல கர்த்தருக்கு உத்தரவாதம். அதனால தான் வசனம் சொல்லுது, வேண்டிய உப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டியதான அந்த காலத்தை, அந்த நேரத்தை, அந்த தருணத்தை நாங்கள் தாமதிக்க கூடாது. என்ன செய்யணுமா? தாமதம் இல்லாமல் கொடுக்கவும். லேட் ஆகுது, உடம்பு அப்படி இருக்குது, கஷ்டமா இருக்குது, இருபதாம் திகதி காலையிலேயே கிளாஸ் 5 மணிலேருந்து, அதுக்கு பிறகு இன்னும் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை மீட்டினை முடிச்சுட்டு வந்து இன்னொரு காலேஜுக்கு போக வேண்டியிருந்தது, அமெரிக்கன் காலேஜ், அதுக்கு போக வேண்டியிருந்தது என்னுடைய வேலை நிமித்தமாக. அதுக்கு போய் அவங்களுடைய 5 பிரான்ச்சஸ், கலுகோவில, கேண்டி, குர்நாகல, நிகாம்போ, காலி, இத்தனை ஸ்கூல்ஸுக்கும் அவங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது. அப்போ அதை கொண்டு போய் அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து மறுபடியும் முடியலை, கண்ணெல்லாம் அப்படியே சொக்குது. ஆனாலும் சாயந்தரம் அப்படி அசோக் வீட்டுக்கு போயிட்டு ஒரு அருமையான ஊழியத்தை செய்துட்டு திருப்தியாய் வருவதற்கு கர்த்தர் பேசினார். போன வருஷத்துலேருந்து போக வேண்டியது முடியாம போய் அன்னைக்கு சிஸ்டர் மணியோட பர்த்டே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு, அவளோட குட்டிமாட எக்ஸாம் நேற்று, அவளுக்காக ஜெபம் பண்ணிட்டு வர்றதுக்கு கர்த்தர் பேசினார். அப்போ அன்றைக்கு நியமித்த வேலைகளை நாம் துரிதமாய் செய்ய வேண்டியவராயிரு. அதுதான் உப்புள்ள வாழ்க்கை. அது நாளைக்கு அப்படின்னா என்ன ஆகும்? சாப்பாடு கேட்டு போய் அந்த சாப்பாடு வேஸ்ட் ஆயிடும். இன்னைக்கு சமைச்ச சாப்பாட்டுக்கு உப்பை நாளைக்கு போட முடியுமா? இன்னைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாட்டுக்கு உப்பை நாளைக்கு போட முடியுமா? சொல்லுங்க. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அதே நேரத்தில் நாங்கள் உப்பா இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை நாங்கள், அதாவது நம்முடைய நம் உப்பா இருந்து பயன்படும் பொழுது தேவன் நம்மை கொண்டும் நம்மோடும் இருந்து அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 26வது வசனம்.
இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். லோத்துவினுடைய சம்பவம். லோத்து சோதோம் குமோராவை கர்த்தர் அழிக்க போகிறார். அழிக்கிறதுக்கு முன்பதாய் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு ஆபிரகாமின் பரிந்துரையின் பேரில் லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் காப்பாற்றுவதை விரும்புகிறார். விரும்பி அவர்களை வந்து ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போன்னு சொன்ன பொழுது லோத்து சொல்ல, ஆண்டவரை மலைக்கு ஓடிப்போனா நான் செத்து போயிடும், எனக்கு பலன் கிடையாது. அப்ப சரி, கிட்டத்தில் இருக்க பட்டணத்துக்கு ஓடிப்போம். ஆண்டவர் சொல்றார், ஓகே பரவாயில்ல, அங்கேயாவது போய் தப்பிச்சுக்கோ. லோத்து கடந்து போகிறான். கடந்து போகும் பொழுது லோத்துவினுடைய மனைவி என்ன செய்கிறாள்? லோத்துவினுடைய மனைவி என்ன செய்கிறாள்? வாய்க்குள்ளே சொல்லக்கூடாது. கொட்டாவி வந்தா வாயை திறந்து விடணும். புரியுதா? கேட்கிற கேள்விகளுக்கு பதில் வாயை திறந்து. கொட்டாவிய வாய்க்குள்ளே வந்து ஆனும் அறியணும், ஆனும் கண்டவன். சிலர் வேனுங்க என்ன பண்ணுவாங்க? கொட்டாவி என்ன செய்வாங்க? இதே கட்டிச்சு முழுங்கிடுவாங்க. ஏன்? கொட்டாவி விட்டா எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால வர்ற கொட்டாவிய கடிச்சு எப்படியாவது முழுங்கிறது. அதனால என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த இடத்துல அநேகர் ரொம்ப பேர் இந்த இடத்துல பெருசா இருக்கு. பார்த்துருக்கிறீங்களா? அது ஏன்னு சொன்னா கொட்டாவியை கடிச்சு முழுங்கிறது. அதனாலதான் இந்த பிரச்சனை வரும். தைராய்டு வரதுக்கு அதுவும் ஒரு காரணம். அதனால கொட்டாவி வந்தா விட்டுரு. கன்னி பொண்ணு தனியா போனாலும் போவா, கொட்டாவி தனியா போவா. சரியா? நான் இங்க இருந்து கொட்டாவி விட்டா எங்கேயாவது ஒரு மூலையில யாராவது ஒரு ஆள் கொட்டாவி கண்டிப்பா விடுவீங்க. அதனாலதான் இந்த பழமொழி, கன்னி பொண்ணு தனியா போனாலும் கொட்டாவி தனியா போவார், இன்னொரு ஆளோட ஜாயிண்ட் ஆகி தான் போகும். அதனால வர்ற கொட்டாவிய சுதந்திரமா விடுங்க. சரியா? அதே போல ஏதாவது கேள்வி கேட்கும் பொழுது பதிலை வாயை திறந்து சொல்லி, வாய்க்குள்ளே சொன்னா தெரியாது. என்னவானால் உப்பு தூணாய் மாறினாள். அவள், ஆதியாகமம் 19வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா நல்லா இருக்கும். பாஸ்டர் நோயில சர்ச்சுக்கு போகாம இருந்திருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? இங்க போகாம இருந்தா, அதை பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி திரும்பி பார்த்தது நிமித்தமாய் பழைய வாழ்க்கை மறுபடியுமாய் விட்டு வந்ததை, இழந்து போனதை அல்லது இழக்க போகிறதை, எனக்காகல தேவனுக்கு ஜீவன் தப்ப இழக்க போகிறதை திரும்பி பார்த்தது நிமித்தமாய் அவளுடைய மனைவி என்னவானால்? உப்பு தூணாய். இன்று அநேகர் உப்பா இல்லாமல் உப்பு தூணாய் இல்ல, அவள் உப்பு தூணாய் இன்னைக்கு வரை அப்படிதான் இருக்கிறான். அந்த இடத்துல அப்படியே அந்த சிலை இருக்கலாம், எனக்கு தெரியாது சொல்றான். ஆனா இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்ட அநேகர் திருச்சபைகளிலே உப்பு தூண்களாய் மாத்திரம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் ரட்சிக்கப்பட்டு முன்னோக்கி போகிறதான வாழ்க்கை இன்னும் யாருக்கும் கிடையாது. இன்னும் பழைய வாழ்க்கை. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக வாழ்ந்த அதே வாழ்க்கையை ரட்சிக்கப்பட்ட இப்பொழுதும் வாழ்ந்து உப்பு தூணான, யாருக்கும் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உப்பா இருப்போம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? முன்னோக்கி போய்வோம். பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறி. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், லோத்துவின் மனைவியை நினைத்துக்கொள். அப்பேற்பட்டதான ஒரு வாழ்க்கை, உப்பில்லாத ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமற்ற வாழ்க்கை, உலகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நாங்க என்னவா இருப்போம்? அதே இடத்துல தான் முன்னோக்கி போக முடியாது. அழிந்து போய்விடும். யாருக்கும் பிரயோஜனமற்றவர்களாகி போய்விடும். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 19 தொடங்கி 22 வசனம் வரை. 2 ராஜாக்களுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 19 தொடங்கி 22 வசனம் முடியும். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷன் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவன் நீரூற்றண்டைக்கு போய்
உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாபம் வராது, நிலப்பாடும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எலிசா சொன்ன வார்த்தையின்படி அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடியே ஆரோக்கியமாயிற்று. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நீ யோசிக்கலாம், பாஸ்டர் உப்பு கொண்டாட சொல்றாரே, எதுக்கு? மந்திரிக்கிறது கிடையாது. அந்த இடத்துல இருக்கிறதான பால், அந்த இடத்துல இருக்கிறதான சாபங்கள், அந்த இடத்துக்கு நேராய் இருக்கிறதான கிரியைகள் அகற்றப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்? உப்பு கொடுக்கும். எலிசாவினுடைய அந்த தேசத்தில் இருந்த ஜனங்கள் வந்து சொல்லுகிறார், பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, நாம கட்டின வீடு நல்லது, நாங்க வாங்கின நிலம் நல்லது, நாங்க ஆரம்பிச்ச வியாபாரம் நல்லது, நாங்கள் செய்கிற தொழில் நல்லது, எல்லாமே நல்லது. ஆனால் நிலமும் பால் நிலம் என்றார். தண்ணீர் கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார். எல்லாம் நல்லா இருக்கு, வீடு கட்டிடும், பிசினஸ் ஆரம்பிச்சிடும், எல்லாமே நல்லது. ஆனா பிசினஸ் நல்லா நடக்குது, ஓஹோ அப்படின்னு நடக்குது. ஆனா மிச்சம் கிடையாது, வார்ந்து போயிடுது. எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, புருஷன் சம்பாதிக்கிறாரு, 3 பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, 10க்கு நானும் வீட்டுல டியூஷன் கொடுக்குறேன், அது இல்லாதபடி வீட்டுல அது இது சாமான்கள் செய்து விற்கிறேன், என்னெல்லாம் பண்றேன். ஆனா எதுவுமே வாய்க்குது இல்லை, எதுவுமே மிச்சம் இல்லை. இப்படி சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. அநேகரை நான் பார்த்திருக்கிறேன், அநேகருக்காக சுபித்திருக்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் நடத்தியும் இருக்கிறார். அப்பேற்பட்ட இடங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறோம்? அந்த இடத்துல உப்பை தெளிக்க வேண்டியது. எலிசா உப்பை தெளித்து சொல்லுகிறார், இனிமேல் இந்த இடத்துல அப்படி இருக்காது. இன்று வரையிலும் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிடுச்சு. அப்ப உப்பினால் அற்புதங்கள் நடக்கும். பாலான இடமாயிருக்கட்டும், கெட்ட இடமாயிருக்கட்டும், அந்த இடத்துல உப்பினால் சாரமாக்கப்பட்ட நீங்கள் போய் நிற்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற சாபம், கெட்டது, பால் நிலை மாற வேண்டும். அது மாறணும்னு சொன்னா நீங்க எப்படி இருக்கணும்? உப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது எவ்வளவு பெருசுனாலும். கொலோசியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். கொலோசியர் 4:6. அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றினதாயும் இருப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமானதாயும் இருக்க வேண்டும். நீங்க பேசுகிறதான வார்த்தை எப்படி இருக்கணுமா? பேசுற வார்த்தை எப்படி இருக்கணும்? வசனம் சொல்லுங்க, வசனத்தில் வாசி. உங்கள் வசனம் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருக்க வேண்டும். மற்றொரு பிரயோஜனமா வளவலான்னு சொல்லி 345 ரூபாய்க்கு ரீலோட் போட்டுட்டா 1000 நிமிஷம் பேசலாம். இதுல டயலாக் உபகார பேக்கேஜில் 1000 நிமிஷம் டயலாக் டு டயலாக் பேசலாம். இது என்ன பெரிய கொடுமைன்னு சொன்னா, நான் பாவிக்கிற பேக்கேஜ் எடிசலா, அதுல எனி நெட்வொர்க் எனக்கு 7000 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க, எனக்கு கொடுத்துருக்காங்க 7000 நிமிஷம். அதே நெட்வொர்க் எடிசலாட் டு எடிசலாட் 2000 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு எவ்வளவு பேசலாம் சொல்லுங்க? ஜெனி எப்படி இருக்கீங்க, என்ன சமையல், பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, டெய்லி பேசலாம். அக்கா ஸ்கூலுக்கு போனீங்களா, என்ன நடக்குது, ஏது நடக்குது பேசலாம். பிரதர் வேலைக்கு போயிட்டீங்களா, வந்துட்டீங்களா. நான் ஒருத்தருக்கும் பேசுறது கிடையாது. நான் எப்பயாவது தேவையில்லாம யாருக்காவது பேசியிருக்கேன்னா, சிலர் ஃபோன் பண்ணும் பொழுது நான் கட் பண்ணிட்டு நான் எடுப்பேன். ஏன்னு சொன்னா எனக்கு 7000 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, எனக்கு பேசுறதுக்கு ஆளே கிடையாது.
எனக்கு கோல் வாரதும் கிடையாது. அதனால நான் என்ன செய்யணும்னு சொன்னா கட் பண்ணிட்டு எடுத்து பேசுவேன். சும்மா ஏன் உங்களுக்கு எடுத்து பேசுவானே அப்படின்னு. அப்ப பேசுகிறதான வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏற்றப்பட்டதாயும் அவர்களுக்கு பிரயோஜனமாக. ஊர் கதை, உலக கதை எதுவுமே பண்ண. கோட்டாபய ராஜபக்சே பத்தி பேசி அரசாங்கத்தில் மாற்றம் வரப்போதான். மற்றது யாரு? கப்ரான், அவரை பத்தி பேசி இலங்கைக்கு டாலர் வரப்போதான். உண்மை வரும். அதனால அவங்களை பேசாம இருக்கிறது நல்லது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? பைபிள் வாசிங்களா? ஜெபம் பண்ணீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது? ஏதாவது தேவையானது பேசியாச்சு வச்சாச்சு. அதிக வார்த்தையினால் பாவம் இல்லாமல். எனவே நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக தேவைக்கு ஏற்ப, அதுவும் கிருபை பொருந்தினதாயும் சாரமேற்றப்பட்டதாயும் இருக்கும். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம். அனாவசியமா பேச போயிட்டு கடைசியில் என்ன வரும்? இங்க உள்ளது அங்க, அங்க உள்ளது இங்க, இங்க உள்ளது அங்க போயிட்டு மீன் பிரச்சனை. பாம்பு தான் பாட்டுல போயிட்டே இருக்கு. ஆனா இங்க இருக்க தவளை என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? அதுவா கத்தி நான் இங்கதான் இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு அதுவே சொல்லும். அப்ப எங்கேயோ போற பாம்பு யூட்டர்ன் போட்டு வந்து கவலையை பிடிச்சிட்டு போகும். தேவை. அதனால நம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் சாரமேற்றப்பட்டது, மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கட்டும் என்பதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம். என் சகோதரரே, அத்திமரம் ஒளிவு பழங்களையும் திராட்சை செடி திராட்சை பழங்களையும் கொடுக்குமோ? திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமோ? அப்படியே உப்பான உவப்பான நீரூற்று தித்திப்பான சலத்தை கொடுக்க மாட்டாது. மாங்காய் மரத்துல கொய்யா பழத்தை பார்க்க முடியாது, கொய்யா மரத்துல கிரேப்ஸ் பார்க்க முடியாது. அது போல உப்பு உவர்ப்பதான் கொடுக்குமே ஒழிய தித்திப்பை கொடுக்காது. எனவே நம்முடைய வார்த்தைகள் இடத்திற்கு ஏற்றதாய் இருக்கக்கூடாது, ஆனால் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்பதாய் வேதம் சொல்லுது. கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 34, 35வது வசனம். உப்பு நல்லதுதான். ஆண்டவர் சொல்றார், என்னது? உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்பார். இதே இதுதான் சபைகளுக்கு பேசும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். அதே வசனத்தை ஆண்டவர் இந்த இடத்துல பிரயோகப்படுத்துறார்னா இது எவ்வளவு முக்கியமானது என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டும். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? உப்புக்கு சாரமாக்குறதுக்கு வேற எதுவுமே செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது பண்ண முடியுமா உப்புக்கு சாரம் கொடுக்கறதுக்கு? வாழை தான் கொலை பழுக்கலன்னு சொன்னா ஒன்று புகை அடிச்சு பழக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா என்னது என்ன பண்ணுவாங்க? காபன் போட்டு பழுக்க வைக்கலாம். எப்படியாவது என்ன சரி செஞ்சு பழுக்க வைக்கலாம். அரிசிலையாவது முக்கி வைக்க பழுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா கறியா, இதுக்கு என்னது கறியாவது சமைச்சா. ஆனா உப்புக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் இல்லை என்று சொன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, ஒண்ணுக்குமே உதவாது. அதே நேரத்தில் உப்பு இல்லைன்னு சொன்னா எதுவுமே நல்லா இருக்காது. புரியுதா? அதே போல உப்பா இல்லைன்னு சொன்னா அது எதுக்குமே பிரயோஜனம். வாழைப்பழம், அந்த வாழைக்கொலை பழுக்கலைன்னு சொன்னா உரமா போடலாம், தெரியுமா உங்களுக்கு? இந்த வாழைத்தோல் அவ்வளோ நல்ல உரம், அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. ஆனா உப்பு போட்ட டேஸ்ட்
ஆனா உப்புல சாரம் இல்லைன்னு சொன்னா வேஸ்ட். அப்ப நாம நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய வேற யாரும் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அது கொட்டப்படுகிறதுக்கும் மிதிக்கப்படுகிறதுக்குமே ஒழிய வேறு எதற்கும் பிரயோஜனப்படாது என்பதாய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாய்களினால் சொல்லப்பட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்கிறார். அப்ப நீ உப்பா இருக்க போறியா இல்லைன்னா உப்பு மாதிரி வேஸ்டா இருக்க போறியான்றதை நாம தான் முடிவு பண்ணணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 50வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 50வது வசனம். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்றார். உப்பு ஆண்டவர் எதுக்கு கூப்பிடுறாரு? நீங்கள் என்ன உள்ளவர்களாய் இருக்கணும்? உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கணுமா? உப்புடையவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய உப்பு, ஒவ்வொருவருடைய உப்பும் ஒவ்வொருவரையும் சாரம் உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். மற்றவர்களை பதப்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு ருசி கொடுக்க வேண்டும், மற்றவருடைய வாழ்க்கையை ருசி உள்ளதாய் மாற்றுகிறதுக்கு உங்கள் உப்பானது பயன்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானம் உள்ளவர், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர். உங்களிடத்தில் உப்பு இருந்தால் நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களிடத்தில் உப்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் சமாதானம் உள்ளவர்கள் இல்லை என்பதுதான் இதன் பொருள். இன்னைக்கும் அநேக இடங்களிலே சமாதான சீர்கேடுகள் இருக்கிறதற்கு காரணம் என்ன? உங்களிடத்திலே உப்பு கிடையாது. ஒரு சிலருடைய இந்த வேர்வை ரொம்ப உப்பு கரையும், சிலருடைய வேர்வையில உப்பே கிடையாது. இப்ப நக்கி பாருங்க, வேற யாரையும் நக்க வேணும், உங்க உப்பை நக்கி பாருங்க. அது எப்படி எனக்கு தெரியும் பாருங்க. இந்த மாஸ்க் போட்டு போகும்பொழுது ரொம்ப வேர்க்காது. எனக்கு எப்ப பாருங்க, இந்த நாய்க்கு வேர்க்கிற மாதிரி மூக்கில் வேர்த்துட்டே இருக்கும். நாய்க்கு மட்டும்தான் மூக்கில் வேர்க்கும், வேற யாருக்கும் அப்படி வேர்க்காது. அதே மாதிரி தான் எனக்கு மூக்கில் தான் அதிகமாக வேணும். ஏன்னா நான் ஒரு நாய் மாதிரி நன்றி உள்ளது, அதே நேரத்தில் கடிக்கிறது. சரியா? அப்போ மாஸ்க் போட்டீங்க, ரொம்ப தூரம் போகும்போது அங்கே அப்படியே வலிந்து வாய்க்குள்ள போகிற வாய்ப்புகள் உண்டு. அது போல எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். நாம் மற்றவருடைய வாழ்க்கையிலே தாக்கம் ஏற்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். அதை நான் ஆண்டவர் சொல்றேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாம கொட்டப்படுகிறதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுகிறதற்கும் ஏதுவாய் மாறுகிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற காரியம், இந்த வருஷம் ஆரம்பித்து 23வது நாள் மிகுதியாய் இந்த வருஷத்தை கடந்து போகிறதுக்கு இன்னும் அநேக நாட்கள் உண்டு. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், கர்த்தர் நம்மை ஜீவனோடு கூட இந்த பூமியில வைத்திருப்பானால் 342 நாட்கள் இன்று போக இன்னும் நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த வருஷத்துல. அப்ப அத்தனை நாட்களும் மற்றவருடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய், மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை கொடுக்கிற உப்புள்ளவர்களாய் நானும் நீங்கள் மாறி பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவே வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், வார்த்தையின்படி வாழ ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.